அனுத்தம்மா அவர்கள் எழுதிய சிறுகதை செல்வம் எங்கே? கேட்கலாமா? ஊரெங்கும் தீபாவளி களை கட்டிவிட்டது. கடை தெருவில் வண்ண விளக்குகளின் ஒளி மக்களுடன் சிரித்து விளையாடியது. அந்த நெரிசலை தாண்டி சங்கரின் பெரிய கார் கப்பல் போல மிதந்து சிருங்கார குழலோசையோடு வீடு நோக்கி பறந்தது. டிரைவர் கார் கதவை திறக்கும் வரையில் காத்திருந்து விட்டு சங்கர் கம்பீரமாக இறங்கி படிக்கட்டுகளில் ஏறி வீட்டினுள் நுழைந்தான். அவன் சோஃபாவில் அமர்ந்ததும் வேலைக்காரன் மின் விசிறியை முடுக்கிவிட்டு மறைந்தான். வந்துட்டேலா, இதோ வரேன் என்று மிக்க குதூகலத்துடன் அவனுக்கு முகமன் கூறி வரவேற்று விட்டு அவன் மனைவி வினோதா பறக்க பறக்க உள்ளே விரைந்தாள். சங்கர் வியப்புடன் அவள் சென்ற திக்கையே நோக்கினான். ஒரு கையில் ஆவி பறக்கும் காஃபியும் ஒரு கையில் நெய்மணம் கமலும் வெண்பொங்கலுமாக எடுத்து வந்து சங்கர் எதிரே உள்ள சிறு மேஜை மீது வைத்துவிட்டு ஆவலோடு கணவன் முகத்தை உற்று நோக்கினாள் வினோதா. சங்கர் ஒரு வினாடி அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு மிகுந்த அதிருப்தியுடன் பலகாரத்தை பார்வையிட்டான். ஏன் என்னவோ போல பாக்குறீங்களே? வெண்பொங்கல்லாம் உங்களுக்கு உயிராச்சே. இதோ இருங்க, தொட்டுக்கறதுக்கு புளியோச்சு கொண்டு வரேன் என்றாள் வினோதா. ச, நீயும் புலிகோத்தும் என்று அருவறுத்து கொண்டான் சங்கர். ஏன் என்னாச்சு? ஏன் அழுத்துக்கிறீங்க? பலகாரத்தை கொண்டு இங்க ஏன் வைக்கிற? அதுக்குன்னு சாப்பாடு மேஜை இல்ல? அதுக்குன்னு ஒரு இடம் இல்லையா? சங்கர் அதிருப்தியுடன் கக்கினான் வார்த்தைகளை. இருக்குங்க, இருக்கு. உங்களை எழுப்புவானேன்னு தான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அங்கேயே கொண்டு போய் வைக்கட்டுமா? நீங்க எழுந்து வர்றீங்களா? சீச்சி, என்ன பேசுற? சமையல்கார எங்க போனா? சர்வர் பையன் எங்க போயிட்டான்? நீ எதுக்கு இதையெல்லாம் சுமந்து வந்து நிக்கிற? அவ்வளவுதானே என்றாள் வினோதா சாவதானமாக. அதனால என்னங்க? அதனால என்னவா? விளையாடுறியா? விளையாடுவானே, அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. எனக்கு அதுல சந்தோஷம். சொல்லக்கூடாதே தவிர. வினோதா சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள். ஏன், என்னாச்சு என்று கணவன் எரிச்சலுடன் கேட்டான். ஒண்ணுமில்லைங்க, நம்ம சமையல்காரருடைய தகப்பனார் செத்து போயிட்டாராம். தந்தி வந்தது. அப்புறம்? அப்புறம் என்ன? பணம் தந்து அனுப்புன. பாவம், அம்மா இருக்காளாம். உன்னுடைய பாவ புண்ணியம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சரி, சர்வர் சிதம்பரம் எங்க? அவனும் தான் போயிருக்கான். தாயாதியாச்சே, போகாம எப்படி இருக்க முடியும்? தாயாதியா என் தலைவிதியா? நாளைக்கு நான் 10 பேரை சாப்பிட கூப்பிட்டுருக்கனே. நம்ம வீட்டுலதான் டின்னர், முதல் தீபாவளி விருந்து நம்ம வட்டாரத்திலேயே. அது கூட உனக்கு தெரியலையா? சங்கரின் குரல் எழும்பியது. தெரியாம என்னங்க? ஆனா பிறப்பும் இறப்பும் நம்ம கையிலேயா இருக்கு? பெத்த தகப்பனார் போனா கொல்லி போட போக வேண்டாமா? ஊர் கதையெல்லாம் எதுக்கு? இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போயிருக்கலாம். என்ன கேட்காம எப்படி நீ லீவு கொடுத்து அனுப்புனியா? சிவசிவா, சாவு தீட்டோடு அந்த மனுஷனை சமைக்க விட முடியுமாங்க? இல்ல மனசுதான் கேக்குமா? அவர் உடனே போக வேண்டியது கடமை இல்லையா என்று பதில் கூறினாள் வினோதா. எனக்கு நீ உபதேசம் செய்யறியா? 10 பேருக்கு என்னங்க பிரமாதம்? நான் சமைக்க மாட்டேனா? உங்களுக்கு பிடிக்குமென்னு மணக்க மணக்க பொங்கலை கொண்டு வந்து வச்சா அதை சாப்பிடாம நீங்க ஏதேதோ. வினோதா, இனிமே இப்படி செய்யாத. நாளைக்கு நீ சமையல்காரி மாதிரி அடுப்படியில வெந்துகிட்டு விரல் நுனியில என்ன பிசு கூட நிப்பியா? சங்கரின் குரல் மிகவும் உரக்க கேட்கவும் வெளிப்பக்கம் இருந்த வேலைக்காரன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். வினோதா இதை தன் ஓரக்கண்ணால் கவனித்தாள். சரிங்க, அதை பத்தி அப்புறம் பாத்துக்குவோம். பலகாரத்தை சாப்பிடுங்க, ஆறியே போச்சு பாருங்க. வேற கொண்டு வரட்டுமா என்று கூறிக்கொண்டே குனிந்து தட்டுகளை எடுக்க போனாள். போதும் என்று கர்ஜித்து விட்டு சங்கர் உடனே முனுசாமி என்று ஒரு குரல் கொடுத்தவுடன் கதவருகில் நின்று கொண்டிருந்த ஆள் உடனே வந்து எதிரே நின்றான். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போக சொல்லு என்றான் சங்கர். சரிங்க என்றான் முனுசாமி. எங்கிருந்தோ ஒரு பணிப்பெண் வந்து சங்கர் தொடாமல் வைத்துவிட்ட பலகாரத்தையும் காஃபியையும் அப்புறப்படுத்தினாள். சங்கர் தன் மனைவியின் முகத்தை நோக்கினான். அவள் தன் கண்களில் நீர் மல்க கற்சிலை போல எதிர் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். இப்ப நான் செஞ்ச பெரிய குத்தம் தான் என்ன?
எதுக்காக எனக்கு இந்த தண்டனை? வினோதா தாழ்வான குரலில் தன் கணவனிடம் பேசினாள். நிதானமாகத்தான் கேட்டாள் அவள். சமையல்காரனை என்ன கேட்காம நீ எப்படி அனுப்பலாம்? வீட்டுல டெலிபோன் இல்ல. என்ன நான் கேட்கல. வேற யாரையாவது சமையலுக்கு ஏற்பாடு செஞ்சியா? எதுக்காகங்க? என் சமையல்லாம் உங்களுக்கு பிடிக்குமே. விருந்து சமையல் நான் தான் செய்யணும்னு சொல்லுவீங்களே. 15 நாட்கள் போனா நம்ம சமையல்காரரே வந்துருவார். அதெல்லாம் பழைய காலம். இப்ப 15 நாட்கள் நீ சமைக்க நான் பார்க்கணுமா? பெண்களுக்கு சமைக்கிறதுங்கிறது உனக்கு இப்போ அந்தஸ்து இருக்கு. வீடு நிறைய ஆட்கள் இருக்காங்க. நீ அடுப்படியில போய் வேர்க்க விறுவிறுக்க வேலை செஞ்சா அவங்க சிரிக்க மாட்டாங்களா? என் மதிப்பை பத்தி துளியாச்சும் யோசிச்சு பாத்தியா? புரியாத குழந்தைக்கு பாடம் கற்றுக் கொடுப்பது போல பேசினான் சங்கர். வினோதா ஒரு வினாடி நெற்றியில் 2 கோடுகள் தோன்ற யோசித்தாள். ஏதோ வாயெடுத்து பேச ஆரம்பித்தாள். ஆனால் பிறகு பேசாமலே இருந்து விட்டாள். என்ன முழிக்கிற என்று அவளை பேச்சுக்கு இழுத்தான் சங்கர். கணவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறது மதிப்பு குறைவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, மனிதனுடைய இதயத்துக்கு வாசல் வயிறுதான்னு. பெண்ணோட செங்கோல் கரண்டின்னு சொல்லுவாங்க. உன்னோட அம்மா ஒரு அன்னக்காவடி. அந்த பேச்ச பிரமாதமா சொல்ல வந்துட்டியா? எங்க வயிறுதான் வாசலாம். வினோதா பதில் ஒன்றும் கூறாமல் தன் இடத்தை விட்டு எழுந்தாள். இப்ப நீ என்ன செய்ய போற என்று கேட்டான் கணவன். நீங்க எதை சொன்னாலும் அதை நான் செய்யறேன் என்று சொல்லும்போது வினோதாவின் தொண்டை அடைத்தது. எதுக்கு இப்போ நீலித்தனம்? ஒன்னில்லையே, வெறும் பொங்கலாக உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதே, அத நினைக்கிற போது எனக்கு வேதனையா இருக்கு. ஏன், நீ செஞ்சது தங்கச் சுரங்கமா? உலகத்துல காணாத அதிசயமான பொருளா? எங்க அன்பெல்லாம் அந்த சுவையில போட்டு எங்களுடைய ஆசையெல்லாம் அதுல தாளிச்சு வச்சிருக்கோம். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா சொர்க்கமே பார்த்தது போல எனக்கு தோணுதுங்க. இல்லாட்டா வாழ்க்கையே சப்புன்னு ஆயிடுது. இது இல்லறத்தோட சுவைகள்ல ஒண்ணுங்க. அதன் இன்றியமையாத அழகு அதுல ஒண்ணு. வினோதா, இப்பதான் எனக்கு பளிச்சுன்னு ஒண்ணு புரியுது என்று கூறி நிறுத்தினான் சங்கர். என்னங்க அது? உன்னுடைய பேரை மாத்தினதுனாலயோ உன்னுடைய உடைய மாத்தினதுனாலயோ உன்னை என்னால மாத்த முடியல பாரு. தெரு வீட்டை விட்டு தனி பங்களாவுக்கு வந்ததுனாலேயே உள்ளமும் கூட மாற முடியுமா என்ன? கேட்டாள் வினோ. மாறணும்னு நினைச்சா மாறலாம். ஆனா நீ என்ன மதிக்கல. அதனாலதான் வந்த கோளாறு இது. என்ன கோளாறு ஆயிடுச்சு போ? நீங்க இன்னைக்கு வேணும்னே பட்டினி கிடக்குறீங்க. ராத்திரி யார் சமைப்பாங்கன்னு தெரியல, அவ்வளவுதானே என்று சொல்லிக்கொண்டே ஒருவித அசதியுடன் எழுந்து 2 அடி நடந்த வினோதா மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். வினோதா, நீ செஞ்ச தவறு உனக்கு புரியல. பாத்தியா, இந்த ஆட்கள் ஒவ்வொருவரையும் நான் எப்படி பொறுக்கி எடுத்திருக்கேன் தெரியுமா? எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? உயிரற்று கேட்டாள் வினோதா. எல்லாரும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல இருந்து அங்க வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க. அவங்க எதிரில நீ கொஞ்சம் கூட கம்பீரம் இல்லாம அடுப்படிக்கும் துடுப்படிக்கும் போறது சரியே இல்ல. உன்னுடைய பின்னாடி எவ்வளவு சிரிப்பாங்க தெரியுமா? அப்படியா, சிரிப்பாங்களா என்று கேட்டாள் வினோதா எதுவும் உணர்ச்சியற்ற குரலில். ஆமா, அப்புறம் நம் சிநேகிதர்கள் முன்னால நாம தலகாட்ட முடியாது. சரி, இனிமே எனக்கு அதிருப்தி கொடுக்கிற வகையில நடந்துக்காத, போ போ என்று விரட்டினான் சங்கர். வினோதா மெதுவாக எழுந்து போய் படுக்கையில் பொத்தென்று விழுந்தாள். துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது. கூரையின் மீது பார்வையை நிறுத்தி அவள் மணக்கண் முன்னால் பழைய வாழ்வு நிழற்படம் போல விரிந்தது. பழைய காமாட்சியாகவே இருந்திருக்க கூடாதா? ஏன்தான் இந்த 10 லட்சம் ரூபாய் லாட்டரி விழுந்ததோ தெரியவில்லையே. வினோதாவாமே. பெயர் வினோதம் போல்தான் வாழ்க்கையும் வேடிக்கையாக இருக்கிறது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் வினோதா. கணவன் மாடி ஏறி வருவது கேட்டது. வினோதா அசையவில்லை. ஆனால் அவன் நேராக தன் அறைக்கு போகாமல் வினோதாவின் அருகில் வந்து நின்றான். என்ன வினோதா, என்ன பலமான யோசனை என்று மிக்க பரிவுடன் விசாரித்தான் சங்கர். அவனது கோபம் தணிந்து விட்டது போலும். நாம லாட்டரி சீட்டு வாங்கினோமே, அந்த நாளை நினைச்சு பார்த்தேங்க. அந்த பையன் எங்க போனானோ? அதெல்லாம் பழைய கதை வினோதா. நாம வேர்க்கடலைக்கு தின்னுக்கிட்டே
மெரினா பீச்சில் நடந்து வந்துகிட்டு இருந்தோம் இல்ல, அந்த பையன் கீச்சு குரல்ல கத்திக்கிட்டே வந்தான் என்றான் சங்கர். ஆமாங்க, நம்ம கையில இருக்கிற காசை எல்லாம் திரட்டி லாட்டரி டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு பஸ்ஸுக்கு காசு இல்லாம மாம்பழம் வரையில நடந்தே வந்தோமே. ஆமா, உன்னுடைய கால் கூட வீங்கிடுச்சு. நீங்க வீட்டுக்கு வந்து வெந்நீர் காய்ச்சி தந்தீங்க, காலையும் உங்க கையால நீவுவேன்னு சொன்னீங்க என்று கூறிய போது ஒரு பெருமூச்சு அவளை மீறி வெளியே வந்தது. என் அன்பு குறைந்து விட்டதா இப்போ? இதோ பார் என்று சொல்லி சிரித்துக் கொண்டே தன் பின்னால் இருந்து ஒரு புடவையை எடுத்து அவள் முன் விரித்தான் சங்கர். உடல் எல்லாம் ஜரிகை போட்ட பனாரஸ் புடவை அது. இது எனக்கா என்று கேட்டாள் வினோதா. பின்ன யாருக்கு? நாளைக்கு விருந்துக்கு கட்டிக்கணுமா? இல்ல இல்ல, தீபாவளி அன்னைக்கு தொழிலதிபர் கந்தசாமி வீட்டுல விருந்து இருக்கே, அதுக்குதான். அவர் பேர் சொன்னதுமே எனக்கு பழைய ஞாபகம் வருதுங்க. அன்னைக்கு மெருநாள் இருந்து நடக்க முடியாம நான் பாலம் கண்ட இடத்துல எல்லாம் தின்ன கண்ட இடத்துல எல்லாம் உட்கார்ந்தனே. கந்தசாமி பங்களா வாசல்ல காம்பவுண்ட் சுவர் பக்கத்து ஓட்டு திண்ணையில உட்கார்ந்ததும் கூர்கா நம்மளை விரட்டுனானே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் வினோதா. சங்கரனும் பழைய நினைவில் லயித்தான். இங்க உட்கார கூடாதுங்க, எஜமான் வர நேரம் என்று கூர்கா அவர்களை விரட்டினான் அன்று. நாங்க யாருன்னு உனக்கு தெரியலையா? சரி, கிடக்குது போ என்றான் சங்கர். யாரு நீங்க என்று கேட்டான் கூர்கா. ஏன் ஐயா, எஜமானின் தங்கை மகன் கூட அடையாளம் தெரியலையா உனக்கு? சின்னம்மாவ டாக்டர் நடக்க சொன்னாங்கன்னு நாங்க கிளம்புனா புரியலையா? கூர்கா ஒரு வினாடி திகைத்து போனான். அந்த இருட்டு நேரத்தில் அவர்களை உற்று நோக்கினான். வாக்காமு போலாம், மாமா வேற பாத்துட்டா உள்ளே வான்னு சொல்லுவார், நாளை ஆகும், நாம பார்ட்டிக்கு போகணும் என்று உண்மை போல சங்கரன் பேசியதும் கூர்கா மலைத்து விட்டான். வெகு நேரம் அவன் அவர்களையே உற்று பார்த்து கொண்டிருக்க அவர்கள் இருட்டில் நடந்து மறைந்தார்கள். அந்த கூர்கா கிட்ட ஏன் அப்படி பேசுனீங்க என்று ரசித்து கேட்டால் அன்றைய காமாட்சி. சும்மாதான், குஷி. கூர்கா ஏமாந்துட்டான் பாரு, பணக்காரனாக இருந்தா எத்தனையோ மருமகன்கள் என்று பதிலளித்தான் அவள் கணவன். ஆனால் இன்று வினோதா எழுந்து அமர்ந்து இரு கைகளாலும் முகத்தை தேய்த்து விட்டு கொண்டு இப்பொழுது நடந்தது போல பழைய நிகழ்ச்சியை சுவைத்தாள். என்ன சிரிக்கிற வினோதா கேட்டான் சங்கர். இப்ப கந்தசாமி வீட்டுக்கு போறப்பெல்லாம் அந்த கூர்காவை பார்க்கவே எனக்கு அச்சமா இருக்கு. ஏ வினோதா? அந்த கூர்கா அடையாளம் கண்டுகிட்டாரோன்னு தோணுதுங்க. நீ மகா அசடு வினோ. காமாட்சியும் சங்கர நாராயணனும் பழங்கதையாகிட்டாங்க, அவங்கள மறந்துரு. அதுக்காகத்தானே நான் நம்ம பழைய நண்பர்களை அறவே கத்தரிச்சு விட்டுட்டேன். உன்னுடைய பிறந்தகத்தாரையும் ஓரளவு விலக்கி விட்டுட்டனே. ஓ அப்படியா வினோ, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நல்ல சமையல்காரனும் சர்வரும் ஏற்பாடு செஞ்சுட்டேன். விளக்கு அலங்காரத்துக்கு பெரிய எலக்ட்ரிக் கம்பெனி வருது. காலு கீழே இருக்கிற ரத்தன கம்பளம் கூட பழையது கிடையாது, புதுசா வரப்போகுது. உற்சாகமாக பேசினான் சங்கர். நாம 2 பேரும் தான் பழசாக்கும் என்று கேட்டால் வினோதா சாதாரணமான குரலில். நாமும் புதியவர்கள் தான், நினைவிருக்கட்டும் என்றான் சங்கர் திடீர் கண்டிப்புடன். ஆமாமா என்றாள் வினோதா. எழுந்து கண்ணாடியின் முன் அமர்ந்து தன் உருவத்தை நோக்கினாள். கணவன் பின்னால் தன் அருகில் நிற்பது தெரிந்தது. புதுவிதமான தலையலங்காரம், நாகரீக உடை, இவை மனிதர்களின் உருவத்தை மாற்றித்தான் விட்டன என்று ஓடியது அவள் மனம். சங்கர் அவள் முதுகில் தட்டி கொடுத்து விட்டு தன் இடத்துக்கு திரும்பினார். போகும் முன் இருவர் அறையின் இடையே இருந்த கதவின் அருகில் ஒரு வினாடி நின்று திரும்பி அவளை பார்த்து, இன்னைக்கு ராத்திரி ஹோட்டல் ஜெயந்தியில சாப்பாடு என்றான். சரிங்க என்றாள் வினோதா திரும்பாமலே. கொஞ்ச நேரம் படுத்துக் கொண்டிருந்து விட்டு அவள் எழுந்து கீழே சென்றபோது அவள் கணவன் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தான். அவளை நிமிர்ந்து நோக்கும் போது பெருமிதத்தில் அவன் முகம் மலர்ந்தது. நான் கொஞ்சம் கடைத்தெருவுக்கு போயிட்டு வரேங்க, என்னை பார்த்தா கல்யாணத்துக்கு போற மாதிரி இருக்கிறதோ என்று கேட்டாள் அவள் தன் உடையை சுட்டி காட்டி. இல்லையே, பொருத்தமாதான் இருக்கு, சீக்கிரம் வந்துடு என்ன என்றான் கணவன். வினோதா தலையை ஆட்டிவிட்டு வெளியே சென்றாள். கார் வந்து நின்றது. அவள் ஏறி அமர்ந்ததும் வண்டி பறந்தது.
எங்கெல்லாமோ போய்விட்டு அவள் திரும்பிய போது ஷங்கர் ஹோட்டலுக்கு போக உடைமாற்றிக் கொண்டிருந்தான். வினோதா அவன் கருத்தை கவரும்படி ஆடை அலங்காரம் செய்து கொண்டு வந்தாள். பேஷ், வேத கன்னிகை மாதிரி இருக்க. நாளைக்கு இப்படியே நீ... சரிங்க, ஆகட்டும் என்று அலட்சியமாக பதிலளித்தாள் வினோதா. ஹோட்டல் சாப்பாட்டின் போது அவள் வெகு நாசுக்காக நடந்து கொண்டாள். ஷங்கர் பெருமையோடு அவளை ஒரு முறை பார்ப்பதும் சுற்றுப்புறத்தை ஒரு முறை பார்வையிடுவதுமாக ரசித்தான். திரும்பி வீடு வந்தபோது காரில் அவள் தோள் மீது தன் கை போட்டபடியே வந்தான். அவன் அன்பை பார்க்கும்போது அவள் நெஞ்சம் ஒரு கணம் உருகியது. ஆனால் உடனே அவளை அறியாமல் ஒரு பெருமூச்சு வெடித்து வந்தது. மறுநாள் காலை விடியும் போதே புதிய சமையல்காரரும் சர்வரும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு விவரம் கற்றுக் கொடுப்பதில் முனைந்தாள் வினோதா. அவளை தனியாக கூப்பிட்டான் ஷங்கர். இதோ பாரு வினோதா, இந்த ஆண்கள் பின்னாலேயே சுத்தாத, இங்க சோபாவில் உட்கார், அவங்க வந்து கேட்டுக்கிட்டு போகட்டும் என்றான். வினோதா முன்பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள். வைர நகைகளை போட்டுக்கொண்டு ஜான் அகல ஜரிகைக்கரை போட்ட பட்டுப்புடவையும் அணிந்து கொண்டு தங்க பதுமை போல வீற்றிருந்தாள். கணவன் அவள் எதிரே வந்து, இப்படிதான் இருக்கணும் வினோ, அசடு மாதிரி நடந்துகிட்டு என் கோபத்தை கிளறி விடுறியே, நம் மதிப்புக்கேத்தபடி நாம நடந்துகிட்டாதான் மத்தவங்களும் நம்ம மரியாதையோட நடத்துவாங்க என்றான். ஆமாங்க, இப்பதான் எனக்கு புரியுது எது மதிப்பு எது மதிப்பு இல்லைங்கிறது என்றாள் வினோதா. ஆமா வினோ, நீ புத்திசாலிதான், ஆனா பழைய பட்டிக்காட்டு குணம் போக மாட்டேங்கிறது சில சமயத்துல. அது சரிதாங்க. நாளைக்கு அந்த பழைய சமையல்காரன் திரும்பி வந்தா வீட்டுல சேர்க்காத. என்ன? இல்லைங்க, அவன் நாளைக்கு வரமாட்டாங்க. எல்லா காரியங்களும் முடிஞ்சுதான் வருவாரு சமையல்காரர். சர்வ பையன் மட்டும் நாளைக்கு மறுநாள் வருவான். ஏன்? சாவுக்கு போனா அவங்களுக்கு சில சடங்குகள் விதிகள் உண்டு இல்லையா? அதெல்லாம் முடிஞ்சுதானே வருவாங்க. இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது வினோதா. இப்ப வந்திருக்கும் புது ஆட்களையே நியமிச்சிட்டேன், அவங்க வந்ததும் கணக்கு தீர்த்துரு என்றான் ஷங்கர். வினோதா ஒன்றும் பதில் பேசவில்லை. முகத்தை சட்டென்று வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அன்று விருந்து மிகவும் விமர்சையாக நடந்தது. ஷங்கரையும் வினோதாவையும் பாராட்டாதவர் இல்லை. ஷங்கர் மிகவும் உற்சாகத்துடன் இருந்தான். வினோதாவிடம் மீண்டும் மீண்டும் வர்ணித்தபடியே இருந்தான். ஐஸ்கிரீம வீடு மாதிரி செஞ்சிருந்தான், நீ பாத்தியா? பாதாம் கேக்க அன்னம் மாதிரி செஞ்சு எதிர சிங்கார குளத்துல மிதக்க விட்டது போல வச்சத எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்களே, நீயும் கவனிச்சியா வினோ என்று அவளை கேட்டான். ஆமாங்க, கவர்னர் பார்ட்டியில கூட இப்படி இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் வினோதா, ஏன் நீ உற்சாகம் இல்லாம பேசுற? தலைய வலிக்குதுங்க. அதிகமான வெளிச்சம், அர்த்தமற்ற பேச்சு, பாட்டு எல்லாமே சேர்ந்து சரியா நடக்க வேணும்ங்கிற கவலை, இதுவும் சேர்ந்து மண்டைய உடைச்சுது. நான் படுக்க போறேங்க. எழுந்து விட்டாள் வினோதா. விருட்டென்று உள்ளே போய்விட்டாள். ஷங்கர் வெகு நேரம் வரை வீட்டின் அலங்காரத்தையும் விருந்தின் மேன்மையையும் மனசோடு ரசித்த வண்ணம் முன்பக்கம் ஹாலிலேயே அமர்ந்திருந்தான். வேலையாட்கள் வந்து தங்கள் பணிகளை திறம்பட செய்துவிட்டு அவர்களும் உறங்க போய்விட்டார்கள். ஷங்கர் தன் படுக்கைக்கு சென்றான். மறுநாள் காலை அவன் விழித்துக் கொண்டபோது மிகவும் நேரமாகிவிட்டிருந்தது. காலை பலகாரம் சாப்பிட அவன் கீழே வந்தபோது வினோதாவை காணவில்லை. அம்மா இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க என்று சொல்லிக்கொண்டே வினோதாவின் வேலைக்காரி ஒரு கடிதத்தை நீட்டினாள் அவனிடம். அம்மா எங்க என்று அவளை கேட்டான் சங்கர், கடிதத்தை பிரிக்காமலே. விடியற்காலம் யாரோ வந்திருந்தாங்க ஐயா, அவங்களோட டாக்ஸில போயிட்டாங்க. நீயும் கூட ஒத்தாசிக்க போறதுக்கு என்ன என்று கேட்டான் சங்கர். இல்லைங்க ஐயா, அம்மா வேண்டான்னு சொன்னாங்க, அங்க போற இடத்துல ஆட்கள் இருக்காங்களாம் என்று பணிவோடு கூறிவிட்டு வேலைக்காரி போய்விட்டாள். தன்னிடம் சொல்லாமல் தன்னை எழுப்பாமல் வினோதா எங்கே போயிருப்பாள்? யார் இங்கே வந்திருப்பார்கள்? ஒரு விதமாக பலகாரத்தை முடித்துக்கொண்டு மாடிக்கு போனான் ஷங்கர். கடிதத்தை பிரித்து படித்தான். அன்புள்ளவரே, இந்த கடிதம் எழுதும் துணிச்சல் எனக்கு எங்கிருந்து வந்தது என்று எனக்கே புரியவில்லை. சமையல்காரர் விவகாரமும் நான் செய்த பொங்கலும் வாழ்க்கையையே பாதிக்குமா என்று நினைக்கையில்
ஆச்சரியமாக இருக்கிறது. 2 நாட்களாக ஆலோசித்து ஆலோசித்து என் மண்டை குடைய ஆரம்பித்து விட்டது. பணம் என்பது என்ன? நம்மையும் வசதியாக வைத்து பிறர் துக்கத்தையும் போக்க பயன்படும் போதுதான் அது தெய்வமாக தெரிகிறது. லக்ஷ்மி என்று அதை வழிபடுகிறோம். அந்த செல்வம் நம் இதயத்தை மறைக்கும் திரைச்சீலையாகவும், பரிவு என்னும் ஈரத்தை அறவே துடைக்கும் சுருளை துணியாகவும் மாறும்போது நாம் தெய்வத்தையே இழிவுபடுத்துவது போல தோன்றுகிறது. நேற்று அவசரப்பட்டு ஒரு வேலை செய்தேன். உங்கள் துணி பீரோவை திறந்து பார்த்தால் ஜவுளிக்கடை பதுமை ஒன்று இருக்கும். உங்களுக்கு இப்பொழுது தேவை அது போல ஒன்றுதான். வாடாத புன்னகையும் எதிலும் ஈடுபடாத கடினமும் ஒரு பொம்மைக்குத்தான் இருக்கும். நான் பொம்மை அல்ல. நீங்கள் தந்த புடவையையும் வைர அட்டிகையையும் அதற்கு அணிவித்து விட்டேன். தீபாவளி விருந்துக்கு அதையே கூட்டிச் செல்லுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு வந்தேன். ஆனால் நின்று யோசிக்கையில் அது சிறுபிள்ளைத்தனமாக தோன்றுகிறது. என்னை மன்னித்து விடுங்கள். ஆனாலும் வைர அட்டிகை என் கழுத்தை நெரிக்கும் சுருக்காக தோன்றும் போது அங்கேயே இருந்து நாடகமாட என் மனம் ஒப்பவில்லை. அதனால் என் அம்மாவிடம் வந்துவிட்டேன். புது பணம் ஒரு புது பொம்மை போல. கொஞ்ச நாட்கள் அனுபவித்ததும் திருப்தி அடைந்து பழையபடி ஆகிவிடுவீர்கள் என்று கனவு கண்டேன். ஆயினும் ஒரு லாகிரி வஸ்து போலும். வசதியாக இருக்க வேண்டிய ஒன்று வியாதியாக மாறலாமா? எனக்கு 1000 பரிசுகள் கொடுத்தீர்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷத்தனம் என்று ஒன்று உண்டல்லவா? அதையே நான் விரும்புகிறேன். மேலும் நம் பணத்தை செலவழித்து நமக்கு நாமே காவல்களை அமர்த்தி கொண்டது எனக்கு மூச்சை முட்டுகிறது. சுதந்திரம்தான் எனக்கு உகந்த பரிசு. என் அம்மாவிடமிருந்து கடிதம் வந்தது. என் தங்கை விஜயாவின் வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்தார்களாம். தெரிந்ததும் என் மனம் தவித்தது. உங்களை அனுமதி கேட்டால் கிடைக்காது என்று எனக்கு தெரியும். என் தம்பியை டாக்ஸியுடன் வரச் சொல்லி போன் செய்துவிட்டு வந்துவிட்டேன். இந்த நிலையில் உங்கள் காரை எடுக்க என் மனம் ஒப்பவில்லை. ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் பார்ப்பார்கள். நான் பல பதம் பார்த்து விட்டேன். சமையல்காரர் விவகாரமும் பொங்கல் விஷயமும் சின்னவையாக இருந்தாலும் வருங்காலத்தை பயங்கரமாக தீட்டி காட்டுகின்றன. அந்த நாளை காண நான் அஞ்சுகிறேன். நான் அவசரப்பட்டு கொண்டு இந்த முடிவுக்கு வரவில்லை. ஜெயந்தி ஹோட்டலில் சாப்பிட போன போதும், கடை தெருவுக்கு போன போதும் என் அலங்காரம், நடை, உடை பாவனையையும் கவனித்திருப்பீர்கள். உங்கள் புது மோகம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று நான் நாடி பார்த்தேன். உங்கள் அன்புக்கு வெளிப்பூச்சுதான் அளவுகோலாக அமைவதை காண என் மனம் மிகவும் வருந்துகிறது. இன்று நம்மிடம் பொருட்செல்வம் நிறைய இருக்கிறது. அன்று நம்மிடம் காசுக்கு பஞ்சமாக இருந்த நேரத்தில் ஒரு செல்வம் இருந்ததே, மன நிறைவும் பிற நலம் பேணும் பண்பும். அந்த செல்வம் எங்கே? என் மனக்குழப்பம் தீரவும் உங்கள் சிந்தனை தெளிவு பெறவும் அவகாசம் தேவை. அவசரப்பட்டு வந்து என்னை அழைக்க வராதீர்கள். வேலைக்காரர்களுக்கு என்ன சொல்லி சமாளிப்பீர்களோ அது உங்கள் பொறுப்பு. பழையபடி இருந்திருந்தால் உங்களை எழுப்பாமல், உங்களுக்கு தெரியாமல் என்னால் வெளியேற முடிந்திருக்குமா என்று நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருகிறது. பணக்காரியாக இருப்பதில் இப்படி ஒரு வசதி. அன்புள்ள காமாட்சி. ஷங்கர் கடிதத்தை 2 முறை படித்தான். தான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் தங்க கம்பியாக வந்த வினோதாவா இப்படி எஃகு போல ஆகிவிட்டால்? அவனால் நம்ப முடியவில்லை. வேலைக்காரர்கள் ஒவ்வொருவராக வந்து ஏதேதோ உத்தரவுகள் கேட்டார்கள். எதையோ சொல்லி எல்லோரையும் அனுப்பிவிட்டான் சங்கர். தன் அறையை உள்புறம் தாளிட்டுக் கொண்டு பீரோவை திறந்தான். தங்க தகிடி புடவையும் வைர நெக்லஸுமாக பதுமை அவனை பார்த்து சிரித்தது. கடிதம் அவன் கையில் இருந்து கீழே விழுந்தது. அவன் அதை எடுக்க குனிந்தான். காமாட்சி என்ற அவளுடைய கையெழுத்து அவன் மண்டையில் குத்தி ரீங்காரம் செய்தது. வெளியே யாரோ பானம் விட்டார்கள். விஷ்ணு சக்கரம் சுழன்று தீப்பொறி கக்கியது. சங்கரின் மூளையிலும் சிந்தனை சுழன்றது. எண்ணங்கள் ஒரிபறக்க தொடங்கின. அனுத்தமா அவர்கள் எழுதிய சிறுகதை செல்வம் எங்கே? தன்மானம் உள்ள ஒரு பெண்ணின் கதை. முற்றும். ஒரு பொண்ணுங்கிறவ கண்டிப்பா கணவனுக்கு அடங்கி அன்போட பாசத்தோட தன்னுடைய கணவன் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு
தன்னுடைய குடும்பம்னு நினைச்சு கணவனுடைய குடும்பத்த அவ்வளோ அக்கறையா பராமரிக்கிறதுங்கிறது வந்து அந்த பெண்மையினுடைய குணம். ஆனா அந்த குணத்துக்கே வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பெண்ணால தாங்க முடியுமா? பணம் ஒரு மனுஷனுடைய எண்ணத்த, மனச எல்லாமே குழப்பிடுது, மாத்திருது. அது நெகட்டிவா போறப்ப என்ன பண்றது? வெளி பகட்டு தான் கணவனுக்கு முக்கியம். தான் வெளிய எப்படி நடந்துக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி பேசணும், இப்படி நிக்கணும், இப்படி உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இன்ச் பை இன்ச்சா கணவன் சொல்லக்கூடிய சொற்கள கேட்டு தான் தன்னுடைய வாழ்க்கை போகப் போகுது இனிமே அப்படின்னு கேட்ட உடனே, அந்த பெண்ணுக்கு தன்மானம் இடம் குடுக்கல. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கேயே இருக்க. அவளுடைய ஒவ்வொரு செயலுக்குமே தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருந்தா, அவளால எப்படி அத தாங்கிக்க முடியும்? சகிச்சுக்க முடியும்? அதே நேரத்துல தான் ஒவ்வொரு விஷயம் செஞ்சாலும் அது தவறுன்னு சொன்னதும் இல்லாம, அவள திட்டி, "நீ இப்படிதான் இருக்கணும். உன்னுடைய நிலைமை ஸ்டேட்டஸ் மாறிடுச்சுன்னு" சொன்னா, அப்ப பழைய காமாட்சி என்ன? என்ன ஆனா அவ? அப்ப வினோதா அப்படிங்கிறது தான் நெஜமா? அப்ப என்னுடைய ஒரிஜினாலிட்டிய நான் இழந்துருவேன் அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி, தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அப்படிங்கிறது வந்து, கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த கதை வெளிவந்த ஆண்டு வந்து 1970ஸ்ல. ஆனா அப்பவே இது மாரியான ஒரு புரட்சிகரமான கருத்த வச்சு இந்த கதை எழுதியிருக்காங்க அனுத்தமா அவர்கள். அதுக்கு நம்ம நன்றியும், பாராட்டுகளும் அம்மா அவர்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். உங்க கருத்த கண்டிப்பா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.